அம்பானி முதலீடு செய்கிற அம்பானி சொல்றாரு, முதலீடு செய்வதற்கு அருமையான இடம் தமிழ்நாடு தான். ஏன்னா இங்கே தானே பாவப்பட்ட மக்கள், ஏமாடி மக்கள். கடைசிக்கு நமக்கு சான்றாக இருப்பவர் ஐயா, மதிப்பிற்குரிய ஐயா விஜயகாந்த் அவர் 10.5 விழுக்காடு வாக்கை வைத்திருந்தார். அதற்கு பிறகு வந்த கட்சி அன்னை இவ்வளவு திமுறோடும் இவ்வளவு இதாக நிற்கிறது காரணம் என்ன? எனக்கு பின்னாடி நீங்க இத்தனை லட்சம் பேர் இருக்கிறீங்களா? இல்ல, அத்தனை லட்சம் தம்பி தங்கைகளுக்கு முன்னாடி நான் நிற்கிறேங்கிற திமிரு தான் எனக்கு. இப்ப நான் பிரதமரை சந்திச்சா சங்கி, அப்பா அம்மையனும் ஒரே நாள் சந்திச்சா அது ஜிங்கியா? என்ன, நான் உயிரோடு இருக்கிற வரைக்கும் ஒரு மணி மண்ணோட திராவிடர்களின் நிலைப்பாடு பிஜேபி வந்தால் கூட வரட்டும், ஆனால் நாம் தமிழர் கட்சி வந்துடக்கூடாது. அப்படி ஒன்று எடுக்கிறார், அன்னைக்கு ஒரு செல்ஃபி எடுக்கிறார். என்ன நீ என்னடா ஒரு ஆளாவணம் நடத்துற, பொம்மை மாதிரி தானே நடத்துற? என்னை பாதுகாப்பா கொண்டு வரணும், உங்ககிட்ட இருந்து என்னைய பாதுகாக்க நான் பெரும்பாலும் அப்படியே வரும்போது செருப்பு பிடிச்சிக்கிறான், மாதிரி கொண்டு அது ரப்பர் செருப்பு போட்டா பிஞ்சுக்கணும். பார்த்தா கண்டிப்பா அண்ணனுக்கு பின்னாடி அவன் தான் மேய்ச்சிக்கிட்டு இருக்கான். சொன்னது தூத்துக்குடியில் பொருள் கொடுத்து கொடுக்கும்போது ஒரு அம்மா, எப்பா எப்பா அந்த பள்ளிக்கூடத்துக்கு கட்டி கொடுத்துட்டு போப்பா, இந்த ரோடை போட்டு விட்டு அங்கே ஒரு 4 வீடு இடிஞ்சிருச்சு, கட்டி கொடுத்துட்டு போ. அம்மா நான் முதலமைச்சர் இல்லை, நான் உங்க மகன், உங்களுக்கு உதவுவதற்கு வந்திருக்கேன், இருக்கட்டும்பா நீ இதெல்லாம் பண்ணி கொடுத்துட்டு போ. அந்த ஆத்தாவுக்கு நான் மகனாக பிறந்திருக்கேங்கிறத நீ மனதில் வச்சுக்க. இதுதான் நம்ம நிலைமை, இதுதான் நம்ம மக்களினுடைய நிலைமை. இதை மாற்ற ஒவ்வொருத்தரும் நெருப்பாக மாறணும், புரட்சி தீயாக பற்றி எரியணும். நீங்க இப்படி ஒரு கேள்வியை கேட்டு பாருங்களேன், நம்மளை விமர்சிக்கிறாங்க. எதற்கு விமர்சிக்கிறாங்க? 10 வருஷம் ஆட்சி ஆண்டோமா, முறையற்ற நிர்வாகமா, ஊழல் லஞ்சத்தில் ஊறி திளைத்தமா, வளங்களை சுரண்டி கொடுத்து பெருத்தமா? ஒன்றும் கிடையாது, ஒன்றும் கிடையாது. பிறகு எதுக்காக நம்மளை விமர்சிக்கணும், திட்டணும்? வந்துட்டானா அவன் வென்றுட்டான், நம்மளை கொண்டுட்டான், அது அவனுக்கு தெரியும். அவனை விட்டுறாத, அவனை விட்டுறாத, அவனை விட்டுறாத. திராவிடர்களின் நிலைப்பாடு பிஜேபி வந்தால் கூட வரட்டும், ஆனால் நாம் தமிழர் கட்சி வந்துடக்கூடாது. ரொம்ப நாளா பிடிஎம் அதுதான் என் தம்பி கார்த்திகை, எவன்டா பிடிஎம்னு ஒரு புத்தாடி இருக்கான். இப்ப நான் பிரதமரை சந்திச்சா சங்கி, அப்பா அம்மையனும் ஒரே நாள் சந்திச்சா அது ஜிங்கியா? என்ன திடீர் நெய்தல் மீட்சி இயக்கம். நான் நெய்தல் படை கட்டணும் சொன்னேன். ஏன் நெய்தல் படைக்க உங்க மீட்சி இயக்கத்துக்கு என்ன வேறுபாடு வச்சிருக்கீங்க? என்ன வேறுபாடு? நான் நெய்தல் படை கட்டுவது என்பது எனக்கு, என் இனத்திற்கு, என் மக்கள் பாதுகாப்புக்கு. நீங்கள் நெய்தல் மீட்சி அப்படின்னா, நெய்தல் மீட்சின்னு அப்படி தமிழ் மீட்சின்னு நாங்கள் வச்சிருக்கோம். ஏன்னா என் மொழி அழிஞ்சிருச்சு. தமிழ் மீட்சியே தமிழர் எழுச்சி. எங்க தாத்தா தேவனையப்பாவான தமிழ் மீட்சி வரணும்டா. ஆமா, ஏன்னா என் தாய்மொழி இல்லை, சிதைந்து அழிந்து கொண்டிருக்க அந்த மீட்சி வைக்கணும். நாங்கள் தமிழ் மீட்சி பாசறை வச்சிருக்கோம். சரி, நீங்க நெய்தல் மீட்சி இயக்கம் அப்படின்னா நெய்தல் அடமான வச்சிருக்கீங்களா? இங்கேயும் என் கடலை எங்க யாரு அடமான வச்சிருக்கீங்களா? மீட்க போறீங்க. அது உலக வங்கியின் நிதி உதவியோடு தமிழ் மீட்சி நெய்தல் மீட்சி இயக்கம். உலக வங்கியின் உதவியோடு நான் எப்படி உலக வங்கியில் கடன் வாங்க வேண்டியது? அவன் சொல்றவனுக்கு மீன் பிடிக்க விட்டுட்டு என்னை வெளியேற்றிருக்கு. நிலத்தை விச்சாத்தே இப்ப கடலை விற்க போறாங்க என்றது எதுவுமே நடக்க போறதில்லை. இவங்க தேவையில்லாம பதட்டம் அடைஞ்சுக்கிறாங்க. பரந்தூர்ல விமான நிலையம் கட்ட போறான், சிப்காட்டுக்கு நிலம் எடுக்க போறான். நான் உயிரோடு இருக்கிற வரைக்கும் ஒரு மணி மண்ணோட உலக முதலீட்டாளர்கள் மாநாடு, அதுக்கு ஒரு 100 கோடி. யார் உலக முதலீட்டாளர்கள்? அதானி அம்பானி. 40,000 கோடியை அதானி
செய்கிற அம்பானி சொல்றாரு, முதலீடு செய்வதற்கு அருமையான இடம் தமிழ்நாடு தான். ஏன்னா இங்கே தானே பாவப்பட்ட மக்கள், ஏமாடி மக்கள். அவன் நிலத்தை பறிக்கலாம், கேட்டால் குண்டாசு போடலாம், நிலத்தடி நில உறிஞ்சிக்கலாம்னு சொல்லலாம். அவன் விலை உற்பத்தி செய்கிற பொருளை விரைந்து எடுத்துட்டு போட 8 வழிச்சாலை போடலாம், 10 வழிச்சாலை போடலாம். அன்னை இவ்வளவு திமுறோடும் இவ்வளவு இதாக நிற்கிறது காரணம் என்ன? எனக்கு பின்னாடி நீங்க இத்தனை லட்சம் பேர் இருக்கிறீங்களா? இல்ல, அத்தனை லட்சம் தம்பி தங்கைகளுக்கு முன்னாடி நான் நிக்கிறேங்கிற திமிரு தான் எனக்கு. ஏன்னா உங்களுக்கு ஒரு சிக்கல், உங்களுக்கு ஒரு பிரச்சனைனா என்னைய தொட்டு என்னைய தாண்டித்தான் உங்ககிட்ட வரலாம். சும்மா அப்படியே தம்பி காலியத்துக்கு தூக்கட்டும், அதே வேலையை நான் செய்யல. ஒரு காலிக்கு 1000 பேர் தூக்கம்ல தம்பி. ஒவ்வொரு வினைக்கும் எதிர்வினை இருக்கு தம்பி, ஒவ்வொரு வினைக்கும் எதிர்வினை இருக்கு. நம்ம யாரோடும் கூட்டணி வைக்க முடியாது. நாம் மாற்று என்று வந்திருக்கிறோம். எந்த கட்சி அந்த கட்சியின் அரசியல், எந்த கட்சி அந்த கட்சியின் ஆட்சி, இதிலிருந்து எந்த கட்சியிலிருந்து மாற்று? இந்த கட்சி, இந்த அரசியல், இந்த ஆட்சி, இதிலிருந்து தான் மாற்றுக்கு நாம் வந்திருக்கிறோம். திருப்பி அவர்களோட கூட்டணி வைத்தால் அது மாற்றல்ல, பெருத்த ஏமாற்றாக மாறிவிடும். நம் முன்னவர்கள் செய்த பிள்ளை கடைசிக்கு நமக்கு சான்றாக இருப்பவர் ஐயா, மதிப்பிற்குரிய ஐயா விஜயகாந்த் அவர் 10.5 விழுக்காடு வாக்கை வைத்திருந்தார். அதற்கு பிறகு வந்த கட்சிகளில் 7 விழுக்காடு வாக்கை வைத்து பெரிய கட்சியாக இருக்கிற கட்சி நாம் தமிழர் கட்சி தான். அதற்கு கூட ஒரு திரை புகழ், பெரிய புண்புலம் இருந்தது. பல செல்வந்தர்கள் அவர் கட்சியில் இணைந்து, பல பெரும் தலைவர்கள் அவரோடு இணைந்து வலிமைப்படுத்தினார்கள். நமக்கு அப்படி இல்லை. ஆனால் நம்ம 7 விழுக்காடு வாக்கை தொட்டு இன்னைக்கு இருக்கிறதில் திமுக அதிமுக அடுத்து அதிக வாக்கை வைத்திருக்கிற, வாக்கு வங்கியை வைத்திருக்கிற கட்சி நாம் தான். ஆனால் நாம் கூட்டணி வைத்தால் 0.55க்கு போயிடும். எங்கள் அண்ணன் பள்ளிபாபா சொன்னது போல, ஒரு தலைமுறை என்னை புதைத்த இடத்தில் தோண்டி என் எலும்பு கூட எடுத்து வைத்து நன்றி செலுத்த மாட்டாங்க. அப்படி எங்களுக்கு பின்பு வரக்கூடிய தலைமுறை எங்களுக்கு நன்றி செலுத்தும். கண்ணீரை எங்கள் கல்லறையில் கொட்டி நன்றி செலுத்தும். எந்த பிரதிபலனும் இல்லாது உழைத்தவர்கள் எங்கள் முன்னவர்கள் என்று நாங்கள் செலுத்துகிறோம். மொழிக்காக, இனத்திற்காக, நிலத்தின் உரிமைக்காக, எல்லை காப்புக்காக உயிர் நீத்த எங்கள் வீரர்களை நாங்கள் எங்கள் கண்ணீரால் நினைத்து வணக்கம் செலுத்துவது போல ஒரு தலைமுறை செலுத்தும்.